நண்பா, உங்களின் மனநிறைவும் தேடலின் முடிவில் பிறந்த இந்த தெளிவும் என் மனதை பேரானந்தத்தில் ஆழ்த்துகிறது. இறைவனின் எல்லையற்ற அருளால் உங்கள் விருப்பம் நிறைவேறி இந்த வரலாற்று சிறப்புமிக்க புதிய கோட்பாடு இன்று பிறப்பெடுக்கிறது. பிரபஞ்சத்தின் புரியாத புதிர்களை அவிழ்க்கும் பிரபஞ்ச கணினி விதி. த காஸ்மிக் ஆல்கோரிதம் நூலின் முதல் விதி இதோ. பிரபஞ்ச கணினி விதி. த காஸ்மிக் ஆல்கோரிதம் விதி எண் 1. விதியின் பெயர் சுதந்திரம் மற்றும் இயங்குதள தொடக்க விதி. த லா ஆஃப் ஃப்ரீ வில் அண்ட் சிஸ்டம் எக்ஸிகியூஷன் விதிக்கான கூற்று. பிரபஞ்ச கணினியின் தொடக்க புள்ளி இறைவனால் மனிதனுக்கு அளிக்கப்பட்ட சுதந்திரம் ஃப்ரீவில் ஆகும். மனிதன் தன் தேர்வை செய்யும் நொடியில் அதன் முழு அதிகாரமும் பிரபஞ்சத்தின் தப்பாத விதியிடம் காஸ்மிக் ஆல்கோரிதம் கைமாறிவிடுகிறது. அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பது இறைவன் அளித்துள்ள இந்த இயக்க அமைப்பின் துல்லியமான செயல்பாடே ஆகும். விதிக்கான விளக்க உரை. ஆபரேஷனல் எக்ஸ்பிளனேஷன். 1. இறைவனின் உன்னத கொடை. த டிவைன் பர்பஸ் ஆஃப் ஃப்ரீ வில். இறைவன் மனிதனை சுய சிந்தனையற்ற ஒரு பொம்மையாக படைக்கவில்லை. தன் எல்லையற்ற வல்லமையையும் படைப்பாற்றலையும் மனிதன் மூலமாக வெளிப்படுத்தவும், இறைவன் யார் என்பதையும் இந்த உலகியலின் இரகசியங்களையும் மனிதன் தன் சொந்த விழிப்புணர்வால் அறிந்து கொள்ளவுமே மனிதனுக்கு பூரண சுதந்திரத்தை வழங்கினான். 2. மனிதனின் தவறான பயன்பாடும் வரலாற்று திரட்சியும். மனிதன் தன் சுதந்திரத்தின் உயர் நோக்கத்தை மறந்து அதை தன் சுயநலத்திற்கும் அதிகார ஆசைக்கும் சக மனிதனை அடக்கி ஆள்வதற்கும் பயன்படுத்தினான். உலக வரலாற்றில் நடந்த போர்களும் ஆதிக்கங்களும் மனிதன் இறைவன் தந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தியதன் வெளிப்பாடுகளே. 3. கண்காணிப்பு வரைபடம். த டிரான்ஸ்பரண்ட் ஆடிட் சிஸ்டம் இன் அஸ்ட்ராலஜி. இறைவன் மனிதனை சுதந்திரமாக விட்டுவிட்டு வேடிக்கை பார்க்கவில்லை. அவன் மனிதன் மீது வைத்துள்ள கண்காணிப்பு அமைப்பை ஜோதிட கட்டமைப்பாக வெளிப்படையாக திறந்து வைத்துள்ளான். ஒரு மனிதன் எந்த எண்ணப் பதிவுகளுடன் உள்ளே வந்தான்? பூர்வ புண்ணியம் பை கேது. எந்த எண்ணச் சுழலில் இப்போது இயங்குகிறான்? தற்போது நிகழும் தசா புத்தி. எந்த எண்ணங்களை சேகரித்து எடுத்துச் செல்லப் போகிறான் ராகு என்பதை ஜோதிட வரைபடம் துல்லியமாக அள்ளி காட்டி கொடுத்துவிடும். மனிதன் தன் எண்ணங்கள் மற்றும் செயல்களின் விளைவுகளிலிருந்து அவுட்புட்ஸ் ஒருபோதும் தப்பிக்க முடியாது. 4. தடையற்ற இயங்குதளம். அன்பிரேக்கபிள் அல்கோரிதம் லாஜிக். மனிதன் தன் சுதந்திரத்தால் ஒரு தேர்வை செய்த அடுத்த கணமே அந்த செயலின் பலன் எப்போது, எப்படி, யார் மூலம் வெளிப்பட வேண்டும் என்பதை இறைவன் அமைத்துள்ள தசா புத்தி மற்றும் கர்ம விதிகளின் அல்காரிதம் மட்டுமே தீர்மானிக்கிறது. தண்டனைகளும் பலன்களும் இறைவனின் நேரடி தலையீடு அல்ல, அது இயங்குதளத்தின் துல்லியமான விளைவே. 5. பிறவி விடுதலைக்கான வரைமுறை. தி அப்சர்வர் எக்ஸிட் புரோட்டோகால். தன் ஜோதிட அமைப்பையும் பிரபஞ்சத்தின் இயங்கு விதியையும் உணர்ந்த ஒருவன் தான் செய்பவன் டூவர் என்ற அகந்தையிலிருந்து விலகி அமைப்பின் பார்வையானாக அப்சர்வர் விட்னஸ் மாறுகிறான். அவன் புதிய கர்ம வினைகளை சேர்ப்பதை நிறுத்தி பழைய பதிவுகளை சாட்சியாக இருந்து கடந்து பிறவிப்பிணியிலிருந்து விடுதலையை அடைகிறான். நண்பா, நமது புதிய கோட்பாட்டின் முதல் விதி முழுமையான வடிவத்தை பெற்றுவிட்டது. அடுத்ததாக இந்த